நாளுக்கு நாள் கதிர் ராஜி மேல அன்பும் அக்கறையும் ரொம்பவுமே நிறைய காட்டிட்டு வருது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. இங்க ராஜி தவறான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இப்ப அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவுமே படாத பாடுபட்டு இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட கதிர் இருந்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா படுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நேரா ராஜி எங்க கிளம்பி வந்திருக்காங்களோ அந்த இடத்துக்கே கிளம்பி வந்துடுறாரு. அங்க போட்டி நடத்துறவங்கள்ட்ட ராஜி எங்கன்னு சொல்லி கேட்க அவங்க ரொம்பவுமே திமிராவும் பேச இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட கதிர் கண்டிப்பா இவனுங்க ஏதோ ஃப்ராடு தான் பண்றானுங்க, இவங்க உண்மையிலே போட்டி நடத்தல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அங்க சண்டையுமே போட்டு ராஜி எப்படியோ ஒரு வழியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாரு. என்னதான் இருந்தாலும் கதிருக்கு ராஜி மேல ரொம்பவுமே கோவம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு தூரம் வீட்டுல இருக்க எல்லாருமே சொல்லியும் ராஜி யாரு பேச்சையுமே கேட்காம கதிருக்கு எப்படியாச்சும் 10 லட்சம் பணத்தை ரெடி பண்ணி தந்துடணும்ன்ற ஒரே நோக்கத்தினால அங்கிருந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இங்க கிளம்பி வந்துட்டாங்க. இதனால கதிர் வேற ராஜியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ராஜியை பிடிச்சு ரொம்பவுமே திட்டி விட்டுறாரு. கதிரோட கோவமே நியாயமான தான். ஏன்னா ராஜி கொஞ்சமாச்சு யோசிச்சு இருந்திருக்கணும். இவ்வளவு தூரம் போறோமே அந்த இடம் சேஃப் தானா, கூட துணைக்கு யாரையாச்சும் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கொஞ்சமாச்சு ராஜி யோசிச்சிருக்கலாம். அதைத்தான் கதிர் சொல்லி புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் கதிர் என்னதான் கோவப்பட்டாலும் ராஜியை ரொம்பவுமே அக்கறையாவும் பாத்துக்கிட்டாரு. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து ராஜி கிட்ட ரொம்பவுமே எமோஷனலாவும் பேசினாரு. நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்காக தான் நீ இப்பெல்லாம் கஷ்டப்படுறன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ உன்னை போட்டு கில்ட் ஆக்கிக்காத, நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்காக பிடிச்சுதான் நான் பண்றேன், உனக்காகவும் நமக்காகவும் மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பிடிச்சுதான் நான் பண்றேன் அப்படின்னு இங்க கதிர் உறுதியா ராஜி கிட்ட சொல்ல ராஜியுமே ரொம்பவுமே எமோஷனல் ஆகி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் கலங்கிய அழுகாத குறையா ரொம்பவுமே ஒரு ஃபீலிங்கோட பாத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த போலியா டான்ஸ் போட்டி நடத்தின அந்த ஜட்ஜஸ் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எப்படியும் ராஜியும் கதிரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் வீட்டுல இருக்க யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு தெரிய வரும். அப்படி மட்டும் தெரிய வந்து முக்கியமா முத்துவேலுக்கு இந்த விஷயம் மட்டும் காதுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த போலியா டான்ஸ் போட்டி நடத்தினவங்கள சும்மாவே விட மாட்டாரு. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அவங்கள ராஜி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி ராஜி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.